வணக்கம் ட்ரேடர்ஸ். இந்தியாவில் ஒமிக்ரான் ஃபஸ்ட்டு கேஸ் பதிவாயிருக்கு. ஹெல்த் அஃபிஷியல்ஸ் சென்ட்ரல் லெவலில் மீட்டிங்க்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால தான் ஃபாலு. இல்லை எஃப்ஐஐ செல் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த ஃபாலு. ப்ராஃபிட் புக்கிங்கு அதனால தான் இந்த ஃபாலு. இல்லை யூஎஸ் ஒரு மிஸ்ஸைல் லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஜியோ பொலிட்டிக்கல், அதனால தான் இந்த ஃபாலு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட் ஃபாலுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடருக்கு மத்தியில் நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு காரணம் எதுவாக இருந்தால் என்ன, இவ்வளோ பெரிய ஃபாலை இல்லை லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு ரேலி நடந்துச்சு இல்லையா, இந்த ரேலியை நம்ம ஒரு டெக்னிக்கல், அதாவது சார்ட்டு பார்த்து டெக்னிக்கலி ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இந்த நியூஸை பற்றி கவலை இல்லை. இதுதான் நான் என்னுடைய எப்பயுமே சொல்கிற ஒரு தாரக மந்திரம். அந்த நியூஸ் என்ன வேணால் இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் சரி, இங்கே சார்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் அது இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்றதை அதை பின்னாடி அதை தேடுறதுக்கு பதிலாக இந்த ஹோல் ஜேர்னியில் நம்ம இருந்தோமா, ஒரு பார்ட்டாவது இருந்தோமா அப்படின்றது தான் இது நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இல்லைனா நம்ம நியூஸையே தேடிட்டு போனால் நம்ம டெக்னிக்கல் அனலிஸ்ட் பார்த்து ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம நியூஸ் பேஸ்ட் ட்ரேடர் ஆகிடுவோம். அப்புறம் 4 டெலகிராமை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஆக்சுவலி மார்க்கெட் நேற்று ஒரு புல்லிஷ் பின் பார் வச்சுது, அதுக்கப்புறம் ஒரு கேப் அப் ஆச்சு. ஸோ கண்டினியூவாக மார்க்கெட் மேலே போகிற மூடு தான் இருந்தது. ஆனாலும் நம்மளே குரூப்பில் 10:40க்கு என்ன அப்டேட் பண்ணிடணும்னா, இங்கே நம்ம ஒரு கேப் அப்பு ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு இங்கே ஒரு ஃபுல் பேக் பண்ணும்போது நம்ம பார்த்திங்கன்னா லாங் என்ட்ரு ஆகிருந்தோம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம எந்த புட்டை செல் பண்ணி தான் எல்லாமே குரூப்பில் போட்டுருந்தோம். அது ஆனால் வழக்கமாக டக்குன்னு என்ன ஆகிடுச்சுன்னா எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒரு அப்டேட் நான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கே ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் நம்ம பண்ணுற மெத்தட் என்னென்னா சிபிஆர் வித் 20 EMA. இது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் எல்லாத்துலேயுமே க்ளீனாக சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ அது 20 EMA இங்கே பிரேக் பண்ணி திரும்ப இறங்கும்போது நான் அடுத்தது பேரிஷ்ன்றானு. ஆனால் இது எல்லா வாட்டியும் குரூப்பில் அப்டேட் பண்ண முடியாத காரணம் என்னென்னா, ஒரு வாட்டி எஸ்எல் அடிச்சிச்சு, ஒருவேளை நம்ம அதை நம்பி யாராவது லாங் போயிருந்தாங்கன்னா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் டைம் ஒரு பயத்தினால எதுக்கு அப்படின்ற மாதிரி கம்முன்னு விட்டுருவோம். பட் ஆனால் நான் ஓனாக பர்சனலாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் கம்பல்சரி எடுப்போம். உங்களுக்கு பிரேக் ஆச்சுன்னா டுவர்ட்ஸ் சிபிஆர் வரும். இது அடுத்து நம்ம டெக்னிக்கல் மெத்தடில் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் என்ன இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா, இது சிபிஆரை தாண்டி இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகுன்ட்டு நம்ம எதிர்பார்க்கல. இப்படி இருக்கும்போது ஒரு செல்லராக என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ப்ரீமியம் கரையும் அடுத்த ப்ரீமியம் போகணும், அடுத்த ப்ரீமியம் அப்படி. இப்போ ஆப்ஷன் பையருக்கு பிரச்சனை இல்லை, வாங்கிட்டாங்கன்னா அது ஒன்றே ஏற ஏற பார்த்தீங்கன்னா 400 500ன்னு போயிட்டே இருக்கும். பட் செல்லர்ஸ்க்கு இப்போ 21 300 செல் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து 21 200க்கு மாறணும், அடுத்து 100க்கு மாறணும், அப்படி மாற்றினே இருக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபுல் டே நான் சொல்ல வர விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பார்த்து நீங்கள் சுயமாக ஏதோ ஒரு மெத்தடை கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் இதுபடி ஒரு டெக்னிக்கல் படி ஒரு என்ட்ரி எக்ஸிட் வரும். அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு கரெக்டாக போயிட்டே இருக்கலாம். நம்ம டிபெண்ட் பண்ணியோ இல்லை நியூஸ் பேஸில் நான் ட்ரேட் பண்ணுறோம் அந்த மாதிரினா கம்பல்சரி இது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்மளுமே என்ன பிரச்சனை வரும்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ட்ரேடருக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவாங்க ஒரு லெவல் டு லெவலில், இல்லை ஏதோ ஒரு இடத்துல குத்துமதிப்பை கூட போட்டு எடுத்துருவாங்க. திரும்ப அது மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்குன்னா, புட்டு மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா, திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் என்ட்ரி பண்ணுவோம். அது எங்கேயாவது திரும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா பிரச்சனையாக போயிடும். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் எப்போயுமே சொல்கிறது, அட்லீஸ்ட் ஒரு வாட்டியோடு போட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இப்போ நம்மளுக்கு சொல்கிறது தான், ஒன்ஸு பிரேக் ஆச்சுன்னா, இப்போ நம்ம இதில் ஷார்ட்டில் என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம இதில் எக்ஸிட் ஆக மாட்டோம். ஸோ இதுதான் ரீசன். ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது இது ஒர்க் ஆகுதா, இல்லை நீங்கள் டெய்லி பண்ணி போடுங்க அப்படிலாம் சொன்னாங்க. நான் இதில் டெய்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பார்த்தவங்க இந்த மெத்தட் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க குரூப்பில் கண்டினியூவாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, போகிறவங்களும் போகிறாங்க. ஸோ அதனால தான் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நானே என்ன மாற்றிக்கிட்டேன்னா, உங்கள் டெக்னிக்கல் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வேறு ஒரு நியூஸோ இல்லை வேறு ஒரு டேட்டாவோ இல்லை பொதுவான ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம். டெக்னிக்கல் நான் சொல்கிறது நீங்கள் நம்ப மாட்டாங்க. பொதுவாக யாருமே அவங்கவுங்களுக்கு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத வரைக்கும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நான் திரும்ப சொல்கிறது, இன்றைக்கி ஃப்ரைடே இந்த 2 கேஸ்லேயும் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஃபுல் மூவ் ஆகட்டும் இல்லை ஃபுல் டவுன் மூவ் ஆகட்டும், அதில் ஒரு இதைப்படி நீங்கள் ஒரே ஒரு 50 குவான்டிட்டி எடுத்தால் கூட சரி. ஆனால் அந்த 50 குவான்டிட்டியும் வித்தவுட் எந்த ஒரு எக்ஸிட் ரூலும் இல்லாமல் நீங்களாக வெளியே வராமல் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களை அந்த ப்ராஃபிட் கை கொடுக்கும்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேற்று டியூஸ்டே ப்ராஃபிட் தான், பட் ஆனால் மண்டே வந்து ஒரு கன்சாலிடேஷனில் இதனால பெருசாக ஒரு மூவ் இல்லை. ஸோ அந்த மாதிரி நாள்லாம் இந்த மாதிரி ஜேர்னிஸ் வந்து டேக் ஆஃப் ஆகும். ஸோ இதான் ஓவரால் வியூ. அப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன எந்த நியூஸ் உண்மைன்னு கேட்டிங்கன்னா அந்த எல்லா நியூஸுமே மார்க்கெட்டில் உலாவிக்கிட்டு இருக்க நியூஸ் தான் இன்னையை பொறுத்த வரைக்கும். அந்த எந்த நியூஸ் உண்மை அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் நான் வந்து நம்புகிற விஷயம் என்னென்னா இது வந்து மிட் கேப்போட ப்ராஃபிட் புக்கிங்கு. ஆக்சுவலி மெயினாக வந்து நிஃப்டி தான் மெயினாக வந்து மிட் கேப் வந்து ரொம்ப இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆர்இசி, பிஎஃப்சி, ஐஆர்சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் தாறுமாறாக ஏற்றிட்டே போனாங்க பார்த்தீங்களா. சும்மா இருந்த 100-150 ரூபா ஸ்டாக்ஸ்லாம் ஏற்றிட்டே போனாங்க பார்த்தீங்களா. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது போயிட்டே இருந்துச்சு. ஆல் த கார்பரேஷன் ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அது எல்லாமே இன்றைக்கி மிட் கேப் வந்து மிட் இண்டெக்ஸ் வந்து மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ அதோட இம்பேக்ட்டு நிஃப்டிலையும் இருக்குது. அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா அதனால தான் உங்களுக்கு தெரியும் பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் பெருசாக அடி விழலை. இன்னும் சொல்லணும்னா ஐடி ஸ்டாக்ஸ் கூட பெருசாக அடி விழலை இந்த அளவுக்கு. பட் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஆல்மோஸ்ட்டு 1% 2% க்ரீனில் இருந்தது நெகட்டிவ்க்கு வந்துருச்சு. ஸோ அவங்களாம் வந்து மேஜர் வந்து இம்பேக்ட் பிளேயர் மாதிரி வந்து நிஃப்டி 50ல். நாளைக்கு எக்ஸ்பைரி டே, இது ஒரு வேளை கண்டினியூ ஆகலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இவ்வளோ சொன்னால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஓவர் நெட் பொசிஷன் இருக்குது, அதனால தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.